வணக்கம் வணக்கம் நண்பா, நான் உங்கள் கெத்து. அப்புறம் நண்பா, நேற்றுலேருந்து கண்டென்ட் எதுவும் கிடைக்கல நண்பா, சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு காலைல வீடியோ வரல. ஆனால் ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஈவினிங்கே வீடியோ ரொம்ப லேட் ஆகுதுன்னா, லேட்டாக வந்துருச்சுன்னா, நான் வந்து நேற்று 9 மணிக்கு தான் வந்தேன். 9 மணிக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் ஆகிப்போச்சு. ரெடி பண்ண முடியல, அப்போ என்னால் ரெடி பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கண்டென்ட்டே அமைய மாட்டேங்குது. ஏன்னா போகிற மேட்செல்லாம் ஒரே தோல்வியாக இருக்குது. அதனால் இப்போ தான் ஒரு மேட்ச் விளாண்டேன், சோலோ மேட்ச் விளாண்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு வீடியோ போட்டே ஆகணும். ஏன்னா டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ போடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது டவுன் ஆகுதோ இல்லையோ, வீடியோ ரெகுலராக போட்டால் தானே சப்ஸ்கிரைபர் மேலும் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் என்ன ஆகணும்னா, ஒன்று பண்ணால் மட்டும் போதும். லைக் மட்டும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், சரிங்களா? அது வந்து புது சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து ஒரு 5 வீடியோ நம்ம வீடியோ பார்த்துக்கிறப்ப கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பழைய சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் புது ஆண்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம வீடியோ, சரிங்களா? அப்புறம் நான் யாருன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரோ பார்த்துருங்க. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்க கெத்து இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் இழுத்து வரும். ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்புறம் நான் யாருன்னு சொல்லிட்டுங்களா? என் பேர் வந்து சிவா. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது எடுத்து யூடியூப்பில் போடுவேன். அதை பார்த்து நம்ம நண்பர்கள் 5 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு அப்படியே ஜாலியாக ரிப்ளை பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விட்டிங்கன்னா சும்மா நம்ம சேனல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈவினிங் நீங்கள் வேலை போக ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் கெத்து சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான வீடியோ கொடுப்பேன், சரிங்களா? என்னடா லொடலோடன்னு இப்படி பேசுகிறானே நினைக்காதீங்க. நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நம்ம இப்படி தான் பேசுவோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், எங்கேருந்து அடிக்கிறாங்க பாருங்கள். இப்படி அடித்தா நம்ம என்ன பண்ண முடியும், சரிங்களா? சரி விடுங்க, என்ன பண்ணுறது, மேட்ச் அமையிறது நம்ம தெரியும். ஆனால் நான் வந்து வீடியோ போட்டே ஆகணுன்றதுனால தான் இந்த மேட்ச் நான் விளாண்டேன். இல்லைனா ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா வீடியோ போயிடும். நாளைக்கு போகிற மாதிரி ஆகி போகும். இன்றைக்கி ஏதாவது போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போடாமல் விட்டோம்னு வைங்களேன், நமக்கே ஒரு மாதிரி சலிப்பாகி போகும். என்னடா இடையில ஒரு நாள் வீடியோ போடலையா அப்படின்னு, அதாவது நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா வீடியோ போடலையே, இப்படி ஆகி போச்சு, அந்த இடத்துல ஒரு நாள் போட்டிருக்கலாம் அப்படின்னு உறுத்திட்டே இருக்கும். அது எனக்கு அது உறுத்தக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துல ஏன் ஜம்ப்னா, அந்த இடத்துல ஜம்ப் ஆகிருன்னு நினச்சா நான் ஜம்ப் ஆகலை, சரிங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதாவது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். 5 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோவோ இல்லை 10 நிமிஷம் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட நான் பாத்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு நான் உட்காந்து பேசுகிறேன். நைட்டு தான் நான் எப்பவும் பேசுவேன். இப்போ நான் பாத்ரூமில் உட்காந்து பேசியிருக்கேன். ஏன்னா வெளியே ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் பாத்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்படி இந்த இடத்துல பாருங்கள், சரியான அடி தான் அடித்தேன். இந்த சைடில் அங்கிட்டிருந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அப்புறம் நண்பா, இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மேட்ச்சு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்க, இல்லைனா இன்றைக்கி எத்த காணும் அப்படின்னு நினைப்பாங்களே, அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா நான் ஓப்பனிங்லேயே சொல்லிடுவேன் வீடியோ பற்றி அப்படின்ட்டு. அப்புறம் நண்பா, இந்த வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக பேச முடியாது. நான் ஃபுல்லாக பேசுகிற நிலைமையில் நான் இல்லை. நான் பகலில் தான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு நாளையிலேருந்து நான் ஃபுல்லாக பேசி போகிறேன், சரிங்க? அந்த வீடியோ மட்டும் எனக்காண்டி கொஞ்சோண்டு அக்சஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, சரிங்களா? இது மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்காண்டி மட்டும் இந்த ஒரே வீடியோ மட்டும் வாய்ஸ்லாம் பாருங்கள், சரிங்களா? பை பாய்.